சமாஜයක් සදාචාරාත්මක භාවයට පත් වෙන නීති ஒரு சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாக மாறுவதற்கு சட்டம் மட்டும் போதுமானதல்ல. ஆன்மீகத்தின் ஊடாகவே சமூகம் சீர்பெறும் வரலாறு ரீதியான அம்சங்களை கொண்ட ஒரு சமூகத்தின் இன்றைய நிலைமைதான் என்ன என்று நோக்க வேண்டும். நோயாளர்களுக்கு வழங்கக்கூடிய மருந்தை பல லட்சம் ரூபாய் பணத்திற்காக விற்பனை செய்யும் மருத்துவர்கள் உள்ள இடம். நோயாளர்களுக்கு வழங்கும் தடுப்பூசியில் கலப்படம் செய்து அவற்றை வழங்குவதாக இருந்தால் என்ன பயன்? 2300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் மத போதகர்கள் நல் உபதேசங்களை செய்கின்றார்கள். இவ்வாறு நிலைமை இருக்கும் போது அவற்றின் பயன்தான் என்ன? பொருளாதார தரவுகளால் நாம் முன்னேறி செல்கின்றோம் என்று கூற முடியும். கூடுதலான பொருட்களையும் சேவைகளையும் வழங்கி டாலர்களை சம்பாதிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு என்று கூற முடியும். இலங்கைக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் ஆண்டு இந்த ஆண்டு என்றும் கூற முடியும். இலங்கை திரைசேரிக்கு கூடுதலான தொகையை ஈட்டிக் கொடுக்கப்பட்ட ஆண்டு இவ்வாண்டு என்று மாற்ற முடியும். ஆண்டு இறுதியில் ஆக கூடுதலான வெளிநாட்டு சொத்துக்களை பெற்ற ஆண்டாகவும் இதனை மாற்றி அமைக்க முடியும். டிசம்பர் மாதம் அளவில் 7.3 பில்லியன் டாலர் வெளிநாட்டு சொத்துக்களை சேமிக்க முடியும் என்றும் கூறலாம். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அதிவேக பாதையின் பணிகளை ஆரம்பிக்க முடியும். நிறுத்தப்பட்டுள்ள கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க முடியும். வீழ்ச்சி கண்ட சமூகத்தின் ஆன்மீகம் அற்றுப்போன சமூகத்தில் அவ்வாறு பௌதீக வளங்களை மேம்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. முன் உள்ள பாரிய சவால் இதுவாகும். ஆரம்பம் முதல் இந்த அனர்த்தம் இம்மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசியல் ஊடாக இதனை சீர் செய்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். சமூகத்துக்கு வாழ்வை பெற்றுக் கொடுக்க இதன் ஆரம்பங்களை கண்டறிய வேண்டும். කවුද අපි කුමක් වෙනුවෙන්ද වැඩ කරන්න කියන එක අපි දිනපතා ප්‍රායෝගිකව ඔප්පු කරමින් තිබෙනවා.